வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்டோடைய மகாபாரத் கதா புக்ல இருக்கக்கூடிய 4th லெசன் அம்பா और பீஷ் பத்தி பார்க்க போறோம். இதுல அம்பாவை பத்தியும் பீஷ்மரை பத்தியும் பார்க்க போறோம். அவர்னா மற்றும்னு அர்த்தம். அண்ட் ஓகே, सत्यवती के पुत्र चित्रांगद बड़े ही वीर परंतु स्वेच्छाचारी थे. சத்தியவதியோடைய புத்திரங்கிறது பையன். சத்தியவதியோடைய பையங்க வந்து 2 பேரு. அதுல ஒருத்தன் வந்து சித்ராங்கத்துங்கிறவன் பெரிய பையன் வந்து படேஹி வீர். படேனா ரொம்பவே ஜாஸ்தியா, பிக்னு அர்த்தம். வீர்னா வீரமானவனா இருக்கிறான். பரந்து மீன்ஸ் ஆனால், பட் ஸ்வேச்சாச்சாரி மீன்ஸ் தனிச்சையா செயல்படக்கூடியது. அவன் மத்தவங்க சொல்றதை கேட்காம தனிச்சையா செயல்படக்கூடியவனா இருக்கிறான். ஏக் பார் கிசி கந்தர்வ கே சாத் யுத்த ஹுவா. ஏக் பார்னா முறை, ஒரு முறை அப்படின்னு அர்த்தம், ஒரு தடவை. கிசினா ஏதோ ஒரு கந்தர்வரோட சாத்துனா கந்தர்வர் கூட யுத்த ஹுவா. யுத்தனா யுத்தம். யுத்த ஹுவா அதாவது யுத்தம் நடக்குது. உஸ்மே வக் மாரே கயே. உஸ்மேனா அதுல, வக்னா அவன் வந்து மாரே கயே. மாரேனா இறந்து போறது. மாரே கயே அப்படின்னு இறந்து போயிடுறான். உன்கே கோயி புத்திர நாத்தா. உன்கேனா அவனுக்கு, கோயினா இனி எந்த விதமான புத்திரனா பையனுமே, நாத்தா இஸ் த நெகட்டிவ் வேர்ட், இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு எந்த புதல்வர்களுமே இல்ல. इसलिए उनके छोटे भाई विचित्रवीर्य हस्तिनापुर की राजगद्दी पर बैठे. इसलिए அதனால உன்கேனா அவங்களுடைய சோட்டே பாயி. சோட்டேனா ஸ்மால், சின்ன அப்படின்னு அர்த்தம். பாயினா பிரதர், அதாவது தம்பி. சோட்டே பாயிங்கிறது தம்பி, அவங்களோட தம்பி. விசித்திர வீரிய 2வது பையன். சோ விசித்திர வீரியனுக்கு ஹஸ்தினாபுரத்துடைய அந்த ராஜ்யத்தோட பேரு ஹஸ்தினாபுரத்துடைய ராஜ்கத்திங்கிறது அரியணைன்னு அர்த்தம். அதாவது சேர், அந்த ராஜாவோட சேர். ராஜ்கத்தி பர் பைட்டேனா உட்கார்றது. அவனை வந்து ராஜாவா ஆக்கிடுறாங்க. விசித்திர வீரியக்கு ஆயு உஸ் சமய பகுத் சோட்டி தீ. விசித்திர வீரியருடைய ஆயுனா ஏஜ், அவனோட ஏஜ் அப்போதைக்கு. சமயனா டைம். சமயனா அந்த டைம்ல. பகுத்னா ரொம்பவே ஜாஸ்தியாவே. சோட்டினா ஸ்மால். சோட்டின்னு ரொம்பவே கம்மியான வயசாதான் அவனுக்கு இருந்துச்சு. इस कारण उनके बालिग होने तक राजकाज भीष्म को ही संभालना पड़ा. அதாவது ராஜ காரியங்கள் எல்லாமே பீஷ்மர்கிட்டதான் சம்பால்னா ஒப்படைக்கிறது, ஹேண்டில் பண்றது, அவங்க கிட்டதான் ஒப்படைக்கப்பட்டு இருந்துச்சு. ஜப் விசித்திர வீரிய விவாகே யோகிய ஹுவா. ஜப்னா வென், எப்ப வந்து விசித்திர வீரியருக்கு விவாகம் கல்யாணம் பண்றதுக்கான யோகினா கரெக்டான இந்த யோகியம் வருதோ, தோ பீஷ்மக்கோ உன்கே விவாகி சிந்தா ஹுயி. தோனா அப்பொழுது பீஷ்மருக்கு உன்கேனா அவனுடைய விவாகனா கல்யாணம், அவனோட கல்யாணத்தை பத்தின சிந்தனா கவலை. சிந்தா ஹுயி அவனுக்கு கவலை வந்தது. உன்கே खबर लगी कि काशीराज की कन्याओं का स्वयं पर होने वाला है. உன்கேனா அவருக்கு, கபர்னா நியூஸ், அதை பத்தின ஒரு நியூஸ் வந்து லகினா கிடைக்குது, ஒரு நியூஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, காசிராஜ்ங்கிற ஒரு அரசருடைய கன்யாவும்னா அவங்களுடைய இந்த பொண்ணுங்களுக்கு சுயம்பர்ங்கிறது இந்த சுயம்பரம் சொல்லுவாங்க. அது ஹோனேவாலா கோயிங் டு ஹேப்பன், இனிமேதான் நடக்க போகுது அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஜான்கர்னா யக்னா இத, ஜான்கர்னா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பீஷ்மர் வந்து படே குஷ் ஹுவா. படேனா ரொம்பவே ஜாஸ்தியா, பிக், ரொம்பவே குஷ் ஹுவா. குஷ்னா ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் स्वयंवरத்துல सम्मिलित होने के लिए काशी रवाना हो गया. सम्मिलितனா பிரசன்ட் ஆகுது, இன்க்ளூட் ஆகுது, அதுல போய் சேர்ந்துக்கிறதுக்கு வேண்டி. होने के लिए அதுல கலந்துக்கிறதுக்காக காஷி நகரம் சொல்லலையா, காஷி நகரத்துக்கு ரவானா ஹோகி. ரவானா வந்து சேர்றது, வந்து அங்க வந்து புறப்படுறது. ரவானா ஹோகி அங்க வந்து புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்துடுறாரு. நெக்ஸ்ட், देश विदेश के अनेक राजकुमार उस स्वयंवर में
பாக் லேனே கேலியே ஆயத்தே. தேஷ் விதேஷ், தேஷ்னா கண்ட்ரி, அவங்களோட இந்த சொந்த கண்ட்ரி. விதேஷ் விதேஷ்னா ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடுகள்ல இருந்தும் அநேக் ராஜாவும், அநேக் அநேக்னா நிறைய ஜாஸ்தியான ராஜாவும், ராஜாவோட கிங்ஸ், ராஜகுமார், ராஜ்குமார்னா அந்த பிரின்சஸ், நிறைய பிரின்சஸ் எல்லாருமே ஸ்வயம்பர், அந்த சுயம்பரத்துக்கு பாக், பாக்னா பாட்டு கலந்துக்கிறது, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. பாக் லேனே அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வேண்டி லியே ஆயத்தே, ஆயன கேம் வந்திருக்காங்க. राजपुत्रियों को पाने के लिए आपस में बड़ी ஸ்பர்தா தி. ராஜபுத்திரியோ, ராஜ்புத்திரியோட ராஜகுமாரிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரின்ஸ் வந்துட்டு கோ பானே, பானேனா கெட், அவங்கள கைப்பற்றுறதுக்கு வேண்டி ஆப்பஸ்மே, ஆப்பஸ்மேனா தங்களுக்குள்ளேயே படி ஸ்பர்தாத்தி, படினா ரொம்ப பெரிய, ஸ்பர்தானா காம்படிஷன், ஸ்பர்தாத்தி அப்படின்னா காம்படிஷன், அவங்களுக்குள்ளே நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. சத்ரியோமே பீஷ்ம கி பிரதிஜ்ஞா கே பிரதிஷ்டா அத்விதீய தி. சத்ரியோட இந்த போர் வீரர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாரும் சத்திரியர்கள் சொல்லு. சத்ரியோமே பீஷ்மரை பத்தி, பிரதிஜ்ஞானா அவங்களுடைய அந்த உறுதிமொழி, அவங்க எடுத்த அந்த உறுதிமொழி பத்தியும், பிரதிஷ்டானா அதை பத்தின அந்த கர்வமான விஷயம் வந்து அத்விதீய ரொம்ப யூனிக், ரொம்ப தனித்துவமானது. அது வந்து ரொம்பவே வேற மாதிரி டிஃப்ரெண்டானதா இருக்குது. உன்கே மகான் தியாகவ் பீஷ்ம பிரதிஜ்ஞா கா ஹால் சப் ஜான்தே தே. அது ரொம்ப வித்தியாசமா இருக்க காரணத்தினால உன்கேனா அவருடைய மகான் தியாகம், மகான்னா கிரேட், சிறந்த தியாகம், தியாகம், அவரோட சிறந்த தியாகம் வந்து அவர்னா அண்ட், மற்றும் பீஷ்மருடைய அந்த அந்த பிளட்ஜ் உறுதிமொழி உடைய ஹால்னா கண்டிஷன், அதோட நிலைமை கூட வந்து சப் ஜான்தே, சப்னா ஆல், எல்லாருமே வந்து ஜான்தேனா தெரிஞ்சிருந்தாங்க, எல்லாருக்குமே அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தது. इसलिए जब वह स्वयं पर मंडप में प्रविष्ट हुए तो राजकुमारों ने सोचा कि वह सिर्फ स्वयंवर देखने के लिए आए होंगे. इसलिए அதனால ஜப்னா வென், எப்ப வந்து வக் ஸ்வயம்பர் மண்டர்மே, வக்னா அவர் வந்து ஸ்வயம்பர் மண்டர்மே, ஸ்வயம்பரம் நடக்கக்கூடிய மண்டபம்னா மண்டபத்துக்குள்ள பிரவிஷ்ட என்டர், உள்ள வர்றது, பிரவிஷ்ட ஹுயே அவர் எப்ப என்டர் ஆகுறாரோ தோ அப்ப வந்து ராஜகுமாரர்கள் என்ன நினைக்கிறாங்க, சோச்சா திங்க், என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கி வக் சிர்ஃப்னா ஒன்லி வெறும், ஸ்வயம்பர் தேக்னே கேலியே, ஸ்வயம்பரத்தை தேக்னே கேலியே, தேக்னா பாக்குறது, தேக்னே கேலின்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் ஆயே ஹோகே, ஆயன கேம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க. परंतु जब स्वयंवर में सम्मिलित होने वाले में भीष्म ने भी अपना नाम दिया. परंतु பட் ஆனா ஜப்னா வென், எப்ப வந்து ஸ்வயம்பரத்துல சம்மிலித் ஹோனேவாலே சம்மிலினா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களோட பேர்ல பீஷ்மர் வந்து அவரும் கூட அப்படின்னா தன்னுடைய நாம்னா பெயர், தன்னுடைய பெயரை வந்து தியானா கொடுத்தாரோ தோ அந்நிய குமாரோங்கோ நிராசோனா படா. தோனா அப்பொழுது அந்நியனா அதர், மத்த இருக்கக்கூடிய குமாரன் அந்த ராஜகுமாரர்களுக்கு எல்லாமே நிராசோனா படா. நிராஷ்னா அந்த ஏமாற்றம் சொல்லுவாங்க, அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட், நிராசோனா படா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பெரிய வீரர் இல்லையா, அதனால இவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றமா இருந்தது. உன்கோ கியா பத்தாத்தா, உன்கோனா அவங்களுக்கு, கியானா வாட் என்ன, பத்தாத்தா தெரியும், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, கி எது என்ன அப்படின்னா திருஷ்டவித் பீஷ்ம அப்னேலியே நகி, திருத்வித்ங்கிறது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருத்வித் பீஷ்ம, அந்த திருத்விதா இருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் வந்து அப்னேலியே நகி, அப்னேனா தனக்கு, அப்னேலியே நகி தனக்காக இல்ல, நகி இஸ் த நெகட்டிவ், தனக்காக இல்ல, வர்ன் அப்னே பாயி கேலியே ஸ்வயம்பர் மே சம்மிலித் ஹுயே ஹை. வர்ணனா பட் ஆனா, அப்படின்னா தன்னுடைய பாயி கேலிய, பாயினா பிரதர், தன்னுடைய பிரதருக்கு வேண்டி ஸ்வயம்பரத்துல சம்மிலித் ஹுயே ஹை, சம்மிலிசம்ல பார்ட்டிசிபேட் பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியல. நெக்ஸ்ட் சபா மே கல்பலி மச் கயி. சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்க அந்த சபையில வந்து கல்பலி மச் கயி, கல்பலிங்கிறது அந்த பேனிக்னு சொல்லுவோம் இல்லையா, பயம், அந்த பயம் வந்து மச் கயின்னு ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்பவே பயந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பீஷ்மரை பார்த்து. चारों ओर से भीष्म पर फप्तियां कसी जाने लगी. चारों ओरों, चारना फोर्னு அர்த்தம், चारों ஓர்னா சைடு, அதாவது 4 பக்கத்துல இருந்தோம் பீஷ்மரை பத்தி
ஃபப்தியானா இந்த கருத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? சில சில அவங்கள பத்தின ஒரு கமெண்ட் சொல்றது. ஃபப்தியா கிசி கசி ஜானே லகி, அவங்கள பத்தின அந்த கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே. என்ன பேசுறாங்க அப்படின்னா, மானாக்கி, மானானா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மானாக்கி என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா, பாரத் வம்சி பீஷ்ம படே புத்திமான் அவுர் வித்வான் ஹை. பாரத வம்சத்துல வந்த பீஷ்மனா பீஷ்மர் வந்து படே புத்திமான் அவுர் வித்வான் ஹை. படேனா பிகு பெரிய, புத்திமானா புத்திசாலியும் கூட, அவர்னா மற்றும் அண்ட் வித்வான் ஹை. வித்வானா எல்லா எல்லா கலைகளிலுமே வித்வானா இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார், புத்திமானும் கூட பிளஸ் ஒன்னு வாரியரும் கூட அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்வயம்வர் சே இங்கே கியா மத்லப், ஸ்வயம்வரத்துல இங்கே இவருக்கு கியா மத்லப்னா மீனிங் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல கியா மத்லப்னா என்ன, அவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேக்குறாங்க. இன்கே பிரன் கா கியா ஹுவா, இன்கேன அவருடைய பிரன்னா சபதம் சொல்லுவோம் இல்லையா? அவருடைய அந்த சபதத்துக்கு கியா ஹுவா, கியானா என்ன, கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஹுவானா ஹேப்பன், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஜீவன் பர் பிரம்மச்சாரி ரக்னே கி இன்ஹோனே ஜோ பிரதிஜ்ஞா கீதி. ஜீவன் வேணா வாழ்க்கை முழுக்க, பர்னா ஃபுல் அர்த்தம், ஜீவனா லைஃப், அதாவது வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியரா ரக்னேனா வாழ்றதுக்கான இன்ஹோனே இவருடைய ஜோ பிரதிஜ்ஞா பிளட்ஜ், அவருடைய இந்த உறுதிமொழி உறுதிமொழி பண்ணியிருக்காரு. கியா வகு ஜூட்டி தி, கியானா வாட் என்ன, வகுனா அது என்ன, அது ஜூட்டினா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க எல்லாருமே. इस भांति सब राजकुमारों ने भीष्म की हंसी उड़ाई. इस பாந்தினா லைக் தட்னு அர்த்தம். இதே மாதிரியே சப் ராஜகுமாரம், சப்னா ஆல், எல்லா ராஜகுமாரர்களுமே பீஷ்மர் கிட்ட ஹன்சி உடாயி, ஹன்சினா லாஃப் சிரிக்கிறது, ஹன்சி உடாயி அப்படின்னா சிரிக்கிறாங்க, அவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. யஹா தக் கி काशीराज की कन्याओं ने भी की तरफ से दृष्टि फेर ली और अवहेलना सी करके आगे की ओर चल दी. யஹா தக்னா அது வரைக்குமே, தக்னா டில் தட் அது வரைக்குமே, காசிராஜுக்கு காசிராஜோடைய கன்யாவும், அதாவது அவங்களுடைய அந்த பொண்ணுங்க எல்லாருமே பீனா ஆல்சோ அவங்களும் கூட பீஷ்மகி தரஃப், பீஷ்மர் இருக்கக்கூடிய தரஃப்னா சைடு, பீஷ்மரோட சைடு, திருஷ்டினா பார்வைய, அவங்களோட விஷன் பார்வைய வந்து ஃபேர்லி திருப்புறது, அவங்களோட பார்வையை திருப்புறாங்க. அவர்னா மற்றும் உன்கி அவஹேல்னா சி கர்கே ஆகே கி ஓர் சல்தி, அவர்னா மற்றும் உன்கினா அவருக்கு வந்து அவஹேல்னா மீன்ஸ் புறக்கணிக்கிறது, ரொம்ப அவரை வந்து அப்படியே புறக்கணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவஹேல்னா சி புறக்கணிக்கிற மாதிரி, கர்கே ஆகே கி ஓர், ஆகேனா மூவ் ஃபார்வர்ட், மூவ் பண்ணி போறது, முன்னாடி மூவ் பண்ணி போறது. ஆகே கி ஓர்னா சைடு, முன்னாடி இருக்கக்கூடிய சைடு வந்து சல்தினா போயிடுறாரு, முன்னாடி போயிடுறாங்க அவங்களுமே. பீஷ்ம இஸ் அவஹேல்னாக்கோ சகுனகி சகே, பீஷ்மர் வந்து அவஹேல்னா இந்த புறக்கணிப்பை வந்துட்டு சகுனா சகிச்சுக்கிறது, டாலரேட் பண்ணிக்கிறது. ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ ந சகேனா அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. उन्होंने सभी राजकुमारियों को हराकर तीनों राजकन्याओं को बलपूर्वक रथ पर बैठा लिया. உன்போனா அவரு ராஜகுமார்னா அங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ் எல்லாரையுமே ஹராக்கர்னா தோக்கடிச்சிட்டு, தீனோனா 3 ராஜகன்யாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரதத்துல உட்கார வைக்கிறாரு. அவர்னா அண்ட் மற்றும் ஹஸ்தினாபுர்கோ சல்னா போறது, ஹஸ்தினாபுரத்துக்கு போறாரு. நெக்ஸ்ட் சௌப் தேஷ் கா ராஜா சாலவ் படா வீர்த்தா. சௌப் தேசம் சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருக்கு, அதோடைய ராஜா, அதோடைய கிங் வந்து சாலவ்ங்கிறது அந்த கிங்கோட பேரு. சாலவர் வந்து படா வீர்த்தா, படானா பிக், ரொம்ப பெரிய வீர்னா வீரரா இருக்கிறாரு, சாலவர்னு சொல்லிட்டுவாங்க. அவங்க ரொம்பவே பெரிய வீரரா இருக்கிறாரு. காசிராஜுக்கு சப்சே படி கன்யா அம்பா உஸ்பர் அனுருக்த் தி. காசிராஜோடைய சப்சேனா எல்லாத்த விட, படினா பெரிய, எல்லாத்த விட பெரிய பொண்ணு, கன்யானா பொண்ணு, அந்த பொண்ணு யாரு? அம்பா வந்துட்டு உஸ்பர் அனுருக்தி, உஸ்பர்னா அவர் மேல வந்து, அனுருக்னா ஃபாலோ பண்ற, பின்தொடர், அவர் வந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கு அவளை பிடிச்சிருக்கு. और उसको मन ही मन अपना पति मान चुकी थी. அவர்னா அண்ட் மற்றும் உஸ்கோனா அவரை, மன்ஹீமனா மனசுலயே வந்து, அப்பனா பத்தினா ஹஸ்பண்ட், அவரோட ஹஸ்பண்டா மான் சுக்கி தி, மான்னா அக்செப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா.
सालव ने भीष्म के रथ का पीछा किया और उसको रोकने का प्रयत्न किया. சாலவர் என்ன பண்றாரு, பீஷ்மரை வந்து ரத்னா ரதத்தை வந்து பீச்சானா ஃபாலோ பண்றது, பீச்சா கியா அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அவர்னா அண்ட் மற்றும் உஸ்கோ ரோக்னேகா பிரயத்தன கியா, உஸ்கோல அவர்களை வந்து ரோக்னேனா தடுக்கிறதுக்கான பிரயத்தன ட்ரை பண்றது, அவங்களை நிறுத்துறதுக்கான பீஷ்மருக்கும் சால்வருக்கும் வந்து பீச்னா நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து கோர்னா ரொம்பவே கோரமானு சொல்லுவோம் இல்லையா, யுத்னா யுத்தம், கோர யுத்தம் வந்து சிடுனா வெடிக்கிறது, சிடுகை அப்படின்னா வெடிக்குது, அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு போர் வந்து வெடிக்குது. பீஷ்மனே உசே ஹராதியா, பீஷ்மன் என்ன பண்றா, உசேனா அவங்கள ஹரானா தோக்கடிச்சிடுறாங்க. கிந்து காசிராஜ் கே கன்யாओं की प्रार्थना पर उसे जीवित हो छोड़ दिया. கிந்துனா பட் ஆனா காசிராஜ்க்கு கன்யாவும், காசிராஜோடைய அந்த கன்யாவும் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரார்த்தனா ரெக்வஸ்ட், அவங்களுடைய ரெக்வஸ்ட்னால பர் உசேனா அவரை வந்து ஜீவித்னா உயிரோட வந்துட்டு சோடுனா விட்டுறாங்க, அவரை வந்து கொல்லாம உயிரோட விட்டுறாரு பீஷ்மர். भीष्म काशीराज की कन्याओं को लेकर हस्तिनापुर पहुंचे. பீஷ்மர் வந்து காசிராஜ் கி கன்யாவும், அந்த காசிராஜோடைய பொண்ணுங்களை வந்து லேக்கர்னா எடுத்துக்கிட்டு ஹஸ்தினாபூர் ஹஸ்தினாபுரத்துக்கு பகுஞ்சா ரீச் ஆகுறது, போய் சேர்றது, அங்க போய் சேர்ந்துடுறாங்க. विचित्र वीर्य के विभाग की सारी तैयारी हो जाने के बाद जब कन्याओं को विवाह मंडप में ले जाने का समय आया. விசித்திர வீரியருக்கு வந்து விசித்திர வீரியனோட கல்யாணத்துக்கு, விவாகனா மேரேஜ், அவனோட கல்யாணத்துக்கு சாரினா ஆள், எல்லா தயாரினா ஏற்பாடுகள் அர்த்தம், எல்லா ஏற்பாடுகளும் ஹோஜானே முடிஞ்சதுக்கு பாத்னா ஆஃப்டர், அதுக்கு பிறகு வந்து ஜப்னா வென், எப்போ வந்து கன்யாவோங்கோ விவாக மண்டபமே லே ஜானேகா சமய் ஆயா, எப்ப வந்து கன்யாவும் அந்த பொண்ணுங்களை வந்துட்டு விவாக மண்டபத்துக்கு லே ஜானே கூட்டிட்டு போறதுக்கான சமயன டைம், அந்த டைம் வந்து ஆயா எப்ப வந்துச்சோ அப்ப வந்து காசிராஜுக்கு படி பேட்டி, காசிராஜோடைய படினா பெரிய, பேட்டினா பொண்ணு, பெரிய பொண்ணு யார், அவ அம்பா வந்துட்டு ஏகாந்தனா தனியா வந்துட்டு பீஷ்மரை வந்துட்டு போலினா சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, गंगे मैंने अपने मन में सौब देश के ராஜா சால்வுக்கோ அப்படின்னா பதி மான் லியாத்தா. கங்கைனா கங்கை புதல்வன்னு அர்த்தம், கங்கையோட பையன் அப்படிங்கறத சொல்லி, மைனே அப்பனே மைனே நான் வந்து அப்பனே என்னுடைய மண்ண மனசுல சௌதேஷ்கே ராஜா சௌப தேசத்தோடைய ராஜா வந்து சால்வனை வந்துட்டு அப்படின்னா பத்தினா ஹஸ்பண்ட், தன்னோட ஹஸ்பண்டா வந்து மான்லியா அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அத சொல்றா. इसी बीच आप मुझे बलपूर्वक यहाँ ले आए. इसीना இதுக்கு பீச்னா நடுவுல, இதுக்கு நடுவுல ஆப்னா நீங்க வந்து முஜேனா என்ன, பல்பூர்வம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யஹா லே ஆயே, யஹாங்கன்னா ஹியர், இங்க வந்துட்டு லே ஆனா எடுத்துட்டு வந்துட்டீங்க, கூட்டிட்டு வந்துடுவீங்க அப்படிங்கறத சொல்றா. मेरे मन की बात जानने के बाद आप मेरे बारे में अब जो उचित समझे करे. மேரே மண்ணா மனசு, என்னோட மனசு கி பாத்னா அதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த ஜானேக்கே ஜானேனா தெரிஞ்சதுக்கு அப்புறம், பாத்னா ஆஃப்டர், தெரிஞ்சதுக்கு பிறகு ஆப்னா நீங்க மேரே பாரேமே என்னை பத்தி அப் ஜோ உச்சித் சமஜே அப்படின்னா இப்போ ஜோ உச்சித்னா ப்ராப்பரானது, கரெக்டானது, முறையானதை சமஜ்னா புரிஞ்சுக்கோங்க, கரைன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவ சொல்றா. நெக்ஸ்ட் भीष्म को अम्बा की बात जंची. பீஷ்மருக்கு அம்பாவுடைய பாத்னா அந்த விஷயம் வந்து ஜஞ்சினா பிடிச்சதா இருந்துச்சு, லைக்டு தட். उन्होंने अम्बा को उसकी इच्छा अनुसार उचित प्रबंध के साथ साल्व के पास भेज दिया और अम्बा की दोनों बहनों अंबिका और अंबालिका का विचित्र वीर्य के साथ विवाह कर दिया. உன்ஹோனே அவரு அம்பைய வந்துட்டு உஸ்கி இச்சா அனுசார், உஸ்கினா அவளுடைய இச்சானா ஆசைன்னு அர்த்தம், இச்சா அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஆசை, அவளோட ஆசைக்கு ஏத்த மாதிரி உச்சித்னா ப்ராப்பரான பிரபந்த ஏற்பாடுகளை செஞ்சு, கரெக்டான ஏற்பாடுகளை செஞ்சு கேசாத் அந்த ஏற்பாடுகளோட சால்வருக்கு பாஸ்னா அவருக்கு சால்வர் கிட்ட வந்து
பேஜ் தியா, பேஜ்னா அனுப்புறது, சால்வ ராஜா கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அவர்னா அண்டு மற்றும் அம்பாக்கி, அம்பாவுடைய தோனோ பகனோ, பகன்னா சிஸ்டர், ரெண்டு சிஸ்டர்ஸையும், யார் யாரு, அம்பிகா और அம்பாலிகா, அம்பிகாவும் சரி அம்பாலிகாவும் சரி விசித்திர வீரிய கே சாத், விசித்திர வீரியர் கூட விவாக கர்தியா, விவாகனா மேரேஜ், விவாக கர்தியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. अम्बा अपने मनोनीत वर सौबराज साल्व के पास गई और सारा वृत्ता कह सुनाई. அம்பா அப்பனே அப்படின்னு அவ வந்துட்டு மனோனித் அவ செலக்ட் பண்ண, அவ நாமினேட் பண்ண வர்னா வரன் வந்து சௌபராஜ் சால்வ், சௌபராட்டோட ராஜா வந்து சால்வன கிட்ட கே பாஸ் கை, பாஸ்னா அவங்க கிட்ட வந்து கைனா போறா. அவ மற்றும் சாரா விருத்தா ககுசுனாயி, சாரானா எல்லா, விருத்தா நடந்ததுன்னு சொல்லல, நடந்த எல்லாத்தையுமே ககுசுனாயி அப்படின்னு சொல்றா. அவ சொல்லி அவங்கள கேட்க வைக்கிறா. உஸ்னே கஹா, உஸ்னேனா அவர் வந்து கஹானா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னா ராஜன் கூப்பிட்டுட்டு மே ஆப்கோ ஹி அப்பனா பதி மான் சுக்கி ஹை, மைனா நான் வந்து ஆப்கோனா உங்களை தான், அப்பனா தன்னுடைய பத்தினா ஹஸ்பண்டா, மான் சுக்கி ஹை, மான்னா நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. மேரே அனுரோத் சே பீஷ்மனே முஜே ஆப்கே பாஸ் பேஜா ஹை, மேரே என்னுடைய அனுரோத்னா ரெக்வஸ்ட், கோரிக்கை, என்னுடைய கோரிக்கைனாலதான் பீஷ்மர் என்ன பண்ணாரு, முஜேனா என்ன, ஆப்கே பாஸ், ஆப்கேனா உங்ககிட்ட, ஆப்கே பாஸ்னா உங்ககிட்ட வந்து பேஜானா அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றா. ஆப் முஜே அப்பனி பதி ஸ்வீகார் கர் லே, ஆப்னா நீங்க, முஜேனா என்ன, அப்பனி பத்னி, அப்படின்னு உங்களுடைய பத்னினா ஒய்ஃபா வந்து ஸ்வீகார் கர்லே, ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பர் சால்வ்னே மானா, பர்னா பட், ஆனா சால்வ வந்து மானா அக்செப்ட் பண்றது, நான் இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ மானா மீன்ஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உஸ்னே அம்பாசே கஹா, உஸ்னே அவரு அம்பா கிட்ட கஹானா சொல்ற, என்ன சொல்றாரு அப்படின்னா சாரே ராஜகுமாரோக்கே சாம்னே, சாரேனா ஹோல், எல்லா ராஜகுமாரருக்கு சாம்னேனா முன்னாடி, எல்லா ராஜகுமாருக்கு முன்னாடியும் பீஷ்மர் வந்து முஜனா என்ன, யுத்துனா யுத்தத்துல வந்துட்டு பராஜித்னா தோக்கடிக்கிறது, பராஜித் கியா என்ன தோக்கடிச்சிட்டாரு. அவர்னா அண்டு மற்றும் தும்கேனா ஒண்ணு பல்பூர்வக் ஹரன் கர்க்கே லே கயே, பல்பூர்வக்னா ஃபோர்ஸ் பண்ணி, ஃபோர்ஸா ஹரன் கர்க்கே, ஹரன்னா தோக்கடிச்சு, லேகைனா எடுத்துட்டு போயிருக்காரு, கூட்டிட்டு போயிருக்கிறாரு. இத்தனை படே அப்பமான் கே பாத், இத்தனை இவ்வளவு, படே அப்பமான், படேனா பிக், அப்பமான அவமானம், படே அப்பமான் கே பாத் பெரிய அவமானத்துக்கு பிறகு, பாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம், மைனா நானு, தும்கேனா ஒண்ணு கைசே ஸ்வீகார் கர் சக்தா ஹை, கைசேனா எப்படி, ஸ்வீகார் கர் சக்தா ஹை, ஸ்வீகார்னா அக்செப்ட், எப்படி நான் வந்து உன்னைய ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கர் சக்தா ஹை எப்படி நான் உன்னைய ஏத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தும்ஹாரே லியே அப் உச்சித் யஹி ஹை, தும்ஹாரே உனக்கு அப்படின்னு அர்த்தம், உனக்கு அப்னா நான் இப்ப, உச்சித் யஹி ஹை, உச்சித்னா கரெக்டானது, ப்ராப்பரானது, யஹி ஹை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க. என்ன சொல்றேன் அப்படின்னா கி தும் பீஷ்மர் கே பாஸ் ஜாவோ, தும்னா நீ, யூ வந்து பீஷ்மர் கே பாஸ், பீஷ்மர் கிட்ட வந்து ஜாவோனா போ, அவர்னா அண்டு மற்றும் உன்கி சலாஹ் கே முதாபிக் ஹி காம் கரே, அவர்னா அண்டு மற்றும் உன்கினா அவருடைய சலாக்னா அட்வைஸ், அவரோட அட்வைஸ்க்கு முதாபிக்னா அட்வைஸ் படி, காம்னா ஒர்க், வேலை செய்ய அப்படின்னு சொல்லி, நீ வந்து பீஷ்மர் சொல்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க அட்வைஸ் பண்ணி அம்பாவை அனுப்பிடுறாரு. பேச்சாரி அம்பா ஹஸ்தினாபுர் லவுட் ஆயி, பேச்சாரி ஹெல்ப்லெஸ் அர்த்தம், ரொம்ப புவரா இருக்கக்கூடிய, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அம்பா வந்துட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு லவுட்னா ரிட்டர்ன், திரும்பி வர்றது, லவுட் ஆயி அப்படின்னா திரும்பி வரா. அவர்னா மற்றும் பீஷ்மக்கோ சாரா ஹால் கஹு சுனாயா, பீஷ்மர் கிட்ட சாரா ஹால்னா கண்டிஷன், எல்லா சாரானா ஆள், எல்லா நிலைமையுமே கஹுசுனாயா சொல்லி கேட்க வைக்கிறா. உன்ஹோனே அவரு விசித்திர வீரியசே கஹா விசித்திர வீரியசே கஹானா சொல்ற, விசித்திர வீரியங்கிட்ட அவர் சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னா வச்சுனா குழந்தை அப்படின்னு அர்த்தம், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா சால்வ் அம்பாக்கோ ஸ்வீகார் நகி கர்த்தா, ராஜா சால்வர் வந்துட்டு அம்பைய வந்துட்டு ஸ்வீகார் நகி கர்த்தா, ஸ்வீகார் அக்செப்ட் பண்றது, நகி இஸ் நெகட்டிவ் இல்ல, சோ ஸ்வீகார் நகி கர்த்தானா அக்செப்ட் பண்ணவே இல்ல. இசே விதித் ஹோதா ஹை கி, இதனால விதித்னா தெரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, விதித்னா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உஸ்கி இச்சா அம்பாக்கோ பத்னி பனானே கி நஹி தி, உஸ்கினா அவருடைய இச்சானா ஆசை வந்து அம்பையை வந்துட்டு பத்னி பனானே கி ரஹி, பத்னினா ஒய்ஃபா ஆக்குறதுல நஹினா இல்ல, அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு உஸ்கே சாத் தும்ஹாரே பியாக் கர்னேமே கோயி அப்பத்தி நஹி ரஹி ஹை,
அப்னா நான் இப்ப வந்து உஸ்கே சாத் அவர் கூட தும்ஹாரா உங்களுடைய வியாக்னா மேரேஜ் கர்ணேமே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல கோயில எந்த விதமான ஆப்தி மீன்ஸ் டிசாஸ்டர் பேரழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த விதமான ஆப்தியும் நகினை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பர்னா பட் ஆனா விசித்திர வீரிய அம்பாக்கே சாத்த விசித்திர வீரிய வந்து அம்பாக்கே சாத்த அம்பா கூட வந்துட்டு வியா கர்ணேக்கோ வியாக்னா கல்யாணம் வியா கர்ணேக்கோனா அந்த கல்யாணம் பண்றதுக்கு ராஜி ந ஹுயி ராஜி மீன்ஸ் எக்ஸப்ட் பண்றது ராஜி ந ஹுயி ந இஸ் நெகட்டிவ் ராஜி நஹி ஹுயி சோ ஒப்புதல் கொடுக்கவே இல்ல, ஒத்துக்கவே அவரு இல்ல. பேச்சாரி அம்பா ந இதர்கி ரஹி ந உதர்கி பேச்சாரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அம்பா வந்து நானா நெகட்டிவ் வேர்ட் இதர்கி ரஹி இதர்னா இங்க வாழ முடியல, இங்கேயும் வாழ முடியல. உதர்னா அங்க நான் உதர்கி அங்கேயும் வாழ முடியல அவளால. கோயி और रास्ता न देख कर वह बीच में से बोली கோயினா எனி எந்த விதமான அவர்னா மற்றும் இருக்கக்கூடிய ராஸ்தானா வழி வேற எந்த வழியுமே நான் தேக்னா பாக்குறது நான் தேக்னா பார்க்க முடியல அவளால. வகு பீஷ்மசே போலி வகுனா அவ பீஷ்ம கிட்ட போலினா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னா கங்கை மைத்தோ தோனோ ஓர் சே ஹி கை கங்கை மைந்தரேன்னு சொல்லிட்டு மைத்தோ நான் வந்து மேரா கோயி பி சஹாரா ந ரஹா மேரா எனக்கு வந்துட்டு மேரானா எனக்கு கோயினா எந்த விதமான பீனா ஆல்சோ எந்த விதமான சஹாரா என்ன வந்து ஹர் லாயேனா வெற்றி பெற்று கொண்டு வந்தீங்க, டிஃபீட் பண்ணி அவங்க தோக்கடிச்சு என்னைய வெற்றி பெற்று கொண்டு வந்தீங்க. அந்த ஃபைனலி முடிவா வந்து அப்படின்னா இப்ப வந்து ஆப்கானா உங்களுக்கு எகு கர்த்தவியனா இதுதான் கர்த்தவிய கடமை, உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு கடமை என்ன அப்படின்னா கி ஆப் மேரே சாத் வியாக கர்லே ஆப்னா நீங்க மேரே சாத்துல என் கூட வந்து வியாகனா மேரேஜ் பண்ணிக்கோங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. नेक्स्ट है भीष्म ने उसकी बात ध्यान से सुनी और आप अपनी प्रतिज्ञा की याद दिलाकर बोले பீஷ்ம வந்து உஸ்கினா அவளுடைய பாத்னா அவளுடைய அந்த வார்த்தைகளை வந்து தியான் ரொம்ப கவனமா சுனினா கேக்குறாரு. அவர்னா அண்டு மற்றும் அப்படி தன்னுடைய பிரதிஜ்ஞான தன்னுடைய அந்த சபதத்தை வந்து யாதுனா ஞாபகப்படுத்துற மாதிரி போலேன்னா சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்னா अपनी प्रतिज्ञा तो मैं नहीं तोड़ सकता அப்படின்னா என்னுடைய பிரதிஜ்ஞா என்னுடைய அந்த வாக்குறுதியை வந்துட்டு மைனா நான் வந்து நகி தோடு சக்தா தோடுனா உடைக்கிறது நகி தோடுனா என்னால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்ஹோனே அம்பாக்கி பரிஸ்திதி சமஜ்கர் விசித்திர வீரிய சே தோபாரா ஆக்ரா கியா உன்ஹோனா அவர் வந்து அம்பாவுடைய பரிஸ்திதி சிச்சுவேஷன் அவளுடைய அந்த சிச்சுவேஷனை சமஜ்கதான் புரிஞ்சுக்கிட்டு விசித்திர வீரிய கிட்ட தோபாரா அகைன் திரும்பவுமே ஆக்ராக மீன்ஸ் ரெக்வஸ்ட் பண்றது திரும்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறாரு. பர் வக் ந மானா பர்னா பட் ஆனா வக்னா அவன் ந மானா அக்செப்ட் பண்றது ந மானா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கல ஒத்துக்கல. பீஷ்ம வந்து அம்பைக்கு வந்து சமஜாயா அகைன் திரும்பவுமே சமஜாயா புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா அவர்னா அண்டு மற்றும் கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா சௌபராஜ் சால்வக்கோ ஹி பாஸ் ஜாவோ சௌபராஜ் சால்வர் கிட்ட வந்துட்டு ஹி பாஸ் ஜாவோ பாஸ்னா அவங்க கிட்ட வந்து ஜாவோனா நீ போ அவர்னா அண்டு மற்றும் ஏக் பார்னா ஒரு தடவை அகைன் திரும்பவுமே பிரார்த்தனா ரெக்வஸ்ட் பண்றது திரும்ப அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி பாரு கெஞ்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லாச்சார் அம்பா பிர் சால்வ் கே பாஸ் கயி லாச்சார ஹெல்ப்லெஸ் எந்த வித ஹெல்ப்பும் இல்லாத அம்பா வந்துட்டு பிர்னா அகைன் திரும்பவுமே சால்வ் கே பாஸ் சால்வ ராஜா கிட்ட கைனா போறா. அவர்னா அண்ட் மற்றும் உஸ்கி பகுத் மின்னத்தே கி உஸ்கினா அவ வந்துட்டு பகுத்னா ரொம்ப ஜாஸ்தியான மின்னத்தை மீன்ஸ் ரெக்வஸ்ட் பண்றது கோரிக்கை வைக்கிறது. அவ திரும்பி நிறைய கோரிக்கைகளை வைக்கிறா கீழே செய்யறது. लेकिन दूसरे की जीते हुए कन्या को स्वीकार करने से सौबराज ने साफ इनकार कर दिया. लेकिन பட் ஆனா தூசரேனா அடுத்தவங்களுடைய ஜீத்தினா ஜெயிக்கிறது அடுத்தவங்க வந்து வெற்றி பெற்ற
கன்யானா அந்த பொண்ணை வந்துட்டு ஸ்வீகார் கர்னே ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்றது. அந்த மாதிரி அடுத்தவங்க ஜெயிச்ச பொண்ணை வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. சௌபராஜ் வந்து சாஃப் இன்கார் கர்தியா. சாஃப்னா வெளிப்படையாவே, சாஃப்னா கிளீன் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல சாஃப் இன்கார் கர்தியானா வெளிப்படையாவே இன்கார்னா மறுக்கிறது. வெளிப்படையாவே அவரை மறுப்பு தெரிவிக்கிறாரு. अंबा इस प्रकार 6 साल तक हसनापुर और सौबराज के बीच टोकरे खाते फिरी. அம்பா வந்து இஸ் பிரகாரம் இதே மாதிரியே 6 साल, 6 சால்னா வருடங்கள் அர்த்தம். 6 வருஷம் வரைக்கும், தக்குனா டில் தட் அது வரைக்கும் 6 வருஷம் வரைக்குமே ஹஸ்தினாபுர் அவர் சௌபதேஷ் ஹஸ்தினாபுரத்துக்கும் சௌபதேஷ்க்கும் பீச்ல நடுவுலயே டோக்ரே காத்தே ஃப்ரீ. டோக்ரே காத்தே தடுமாறி இங்கேயும் அங்கேயும் தடுமாறுவோம் இல்லையா, அதான் டோக்ரே காத்தே ஃப்ரீ. தட் மீன்ஸ் தடுமாறிட்டே இருந்தா. उसने अपने इस सारे दुख का कारण भीष्म को ही समझा. उसने அவ अपने தன்னுடைய சாரே துக் இந்த சாரே துக் சாரினா ஆல் எல்லா துக்குனா துக்கத்துக்குமே காரணமே பீஷ்ம கோ ஹி சமஜா. பீஷ்மர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமஜனா புரிஞ்சுக்கிறா அவ அப்படின்னு நினைச்சுக்கிறா. உன் பர் உசே பகுத் குரோத் ஆயா. உன் பர்னா அவர் மேல வந்து உசேனா அவளுக்கு பகுத் குரோத் ஆயா. பகுத்னா ரொம்ப ஜாஸ்தியான, குரோத்னா ஆங்கர் கோவம் வந்து ஆயானா வருது. அவருன்னா அண்டு மற்றும் பிரதிஹிஸ்ஸா கி ஆக. பிரதிஹிஸ்ஸாங்கிறது எதிர்ப்பாக, அவர் எதிர்க்கணுங்கிற ஆகுனா ஃபயர் நெருப்பு வந்து உஸ்கே மண்மே ஜல்னே லகி. உஸ்கேனா அவளுடைய மண்ணா மனசுல ஜல்னேனா எரியறது. ஜல்னே லகினா எரிய ஆரம்பிக்குது. नेक्स्ट भीष्म से बदला लेना की इच्छा से वह कई राजाओं के पास गई और उनको अपना दुखड़ा सुनाया. பீஷ்மர் கிட்ட பதலா லேனேக்கு இச்சா. பதலானா திரும்ப கொடுக்கறது, மாத்தி கொடுக்கறது, பழி வாங்குறதுன்னு சொல்லுவோம். பதலா லேனாக்கி இச்சா பழி வாங்குறதுக்கான இச்சானா ஆசை வந்து வகு கை ராஜாவும் கே பாஸ் கைனா மெனி நிறைய, ராஜாவும் கே பாஸ் ராஜாங்க கிட்ட வந்து கைனா போறா. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கோ அப்படின்னா துக்கடா சுனாயா. அவர் உன்கோனா அவங்கள அப்படின்னா தன்னுடைய துக்கடானா சோர் டேஸ்ட் சொல்லுன்னா அந்த கசப்பான அந்த பாஸ்ட், அந்த கசப்பான அவளுக்கு நடந்த விஷயங்களை பத்தி துக்கடனா கசப்புன்னு அர்த்தம். சுனாயானா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறா, அவங்கள கேட்க வைக்கிறா. பீஷ்ம சே யுத்த கர்க்கே உன்கா வத் கர்னேக்கு उसने राजाओं से प्रार्थना की. பீஷ்மர் கிட்ட யுத்த கர்க்கே யுத்தம் பண்ணி கற்கிற செய்யறது, யுத்தம் செஞ்சு உன்கான அவங்களுக்கு வதுனா வதம் பண்றது. வது கர்ணினா அவங்கள அந்த பீஷ்மரை வதம் பண்றதுக்கான உஸ்னேனா உஸ்னேனா அவ ராஜாங்க கிட்ட எல்லாம் பிரார்த்தனா ரெக்வஸ்ட் பண்றா, கெஞ்சி கேக்குறா. பர் ராஜா லோக் தோ பீஷ்ம கே நாம் சே ஹி டர்தே தே. பர்னா பட் ஆனா ராஜா ராஜாவா இருக்கக்கூடிய மக்கள், லோக்னா மக்கள், ராஜாவா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பீஷ்மக்கே பீஷ்மருடைய நாம்னா பேரை கேட்ட உடனே தர்த்தேனா பயப்படுறது, அவங்களும் ரொம்பவே பயந்துடுறாங்க. கிசிமே இத்தனா சாகஸ் நாத்தா. கிசினா யார்கிட்டயுமே எனி பர்சன் கிட்டயுமே இத்தனா இவ்வளவு சாகஸ்னா கரேஜ், தைரியம் வந்து தைரியம் சொல்லுவோம் இல்லையா, இவ்வளவு கரேஜ் வந்து நானா இல்ல, அவங்ககிட்ட எந்த விதமான தைரியமும் இல்ல. எதுக்கு அப்படின்னா பீஷ்மசை எதுக்கு அப்படின்னா பீஷ்மர் கிட்ட யுத்தம் பண்றதுக்கான தைரியம் யாருக்கிட்டயுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து क्षत्रियों से एकदम निराश होकर अंबा ने तपस्वी ब्राह्मणों की शरण ली. சத்திரியோனா வீரர்கள், அந்த ராஜாக்கள் இவங்களா இருப்பாங்க, அவங்க சத்திரியர்கள் சொல்லுவோம். சத்திரியோசை அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஏக்தம்னா அட் ஒன்ஸ் அந்த டைம்ல வந்து நிராஷ்னா அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகுறது, ஏமாற்றம் அடைகிறது, டிசப்பாயிண்ட் ஆகுறது. அவ டிசப்பாயிண்ட் ஆகி அம்பா என்ன பண்றாருன்னா தபஸ்வி தபஸ்வினா அந்த முனிவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராமண கிட்ட வந்துட்டு ஷரண்னா அவங்கள போய் தஞ்சம் அடைகிறது, அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆகுறது. தபஸ்வியோனே தபஸ்வி எல்லாம் என்ன பண்றாங்க, கஹானா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா பேட்டினா சைல்டு, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பரசுராம் கே பாஸ் ஜாவோ. தும்னா யூ நீ வந்துட்டு பரசுராமுங்கிறது ஒரு செயின்ட் தான். பரசுராமருக்கே பாஸ்னா அவங்க கிட்ட, பரசுராமர் கிட்ட ஜாவோனா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்றாங்க. வே தும்ஹாரி இச்சா அவசிய பூரி கரேங்கே. வேணா அவர் வந்துட்டு தும்ஹாரினா உன்னுடைய
இச்சா இச்சானா ஆசை. அவசிய பூரி கரேங்கே. அவசியம் கண்டிப்பா அப்படி சொல்லலாம். அவசிய பூரி பூரினா கம்ப்ளீட்டா உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறணும் அப்படி பூரி கரேங்கே கரேங்கன்னா அவர் நிறைவேற்றிடுவாரு அப்படிங்கறத சொல்றாங்க. தப் ரிஷியோं की सलाह पर अम्बा பரசுராம் கே பாஸ் கயி. தப்புனா அப்போ ரிஷியோனா அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுடைய சலாக்னா அட்வைஸ் படி அம்பா வந்துட்டு பரசுராம் கே பாஸ் கயி. பரசுராமர் கிட்ட வந்துட்டு கயினா போறா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அம்பா கி கருண் கஹானி சுன்கர் பரசுராம் கா ஹிருதய பிகல் கயா. அம்பாவுடைய கருண் கஹானி. கருண்னா கருண், அது ரொம்ப சேடா இருக்கக்கூடிய கஹானினா ஸ்டோரி. அவளோட இந்த சேடான ஸ்டோரிய சுன்கர் கேட்டதுக்கு அப்புறம் பரசுராமருக்கு ஹிருதயனா அவருடைய இதயம் வந்துட்டு பிகல்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரு, உருகுறது. அவருடைய இதயமே வந்து உருகிருச்சு. உன்ஹோனே தயத்ர ஸ்வர்மே கஹா. உன்ஹோனா அவர் வந்துட்டு தயத்ரனா ரொம்ப கைண்டு, கருணையான அந்த ஸ்வர்னா வார்த்தைகளால கஹான சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா காசிராஜ் காசிராஜோடைய அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தும் முதிசே கியா சாக்தி ஹோ. தும்னா யூ, நீ வந்துட்டு முதிசே என்கிட்ட இருந்து கியானா வாட் என்ன, சாக்தினா விரும்புற என்ன, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அம்பானே அம்பா வந்துட்டு கஹானா சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா பிராமண வீரரே அப்படின்னு சொல்லிட்டு மேரி பிரார்த்தனா கேவல் யக்ஹை. மேரி என்னுடைய பிரார்த்தனா ரெக்வஸ்ட், என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து கேவல் யக்ஹை. கேவல ஒன்லி, வெறும் இதுதான். யகிஹைனா இதுதான், என்னுடைய ரெக்வஸ்ட் வெறும் இதுதான். என்ன அப்படின்னா கி ஆப் பீஷ்ம சே யுத்த கரே. ஆப்னா நீங்க வந்து பீஷ்மர் கிட்ட வந்து யுத்தம் பண்ணுங்க. கரேனா டூ, செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். யுத்தம் பண்ணுங்க. மை ஆப் சே பீஷ்மர் கே வத்து கி பீக் மாங்தி ஹை. மைனா நான் வந்துட்டு ஆப்ஸ்னா உங்ககிட்ட இருந்து பீஷ்மருடைய வத்துனா வதம் பண்றது, அவரை கொல்றதுக்கான பீக் மாந்தி. பீக்னா பெக் பண்றது, பிச்சை எடுக்கிறது. பீக் மாந்தினா நான் பிச்சையாவே அதை கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நெக்ஸ்ட் பரசுராம்கோ அம்பா கி பிரார்த்தனா பசந்த் ஆயி. பரசுராமருக்கு வந்து அம்பையுடைய பிரார்த்தனா ரெக்வஸ்ட் வந்து பசந்தாயினா பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அத. படே உத்சாக் கே சாத் வக் பீஷ்ம கே பாஸ் கயே और उन्हें युद्ध के लिए ललकारा. படே உற்சாகனா ஹாப்பி. படே உற்சாகனா ரொம்ப ஹாப்பியா, கேசாத் அந்த ரொம்ப சந்தோஷத்தோட, வகுனா அவள், பீஷ்மர் கிட்ட வந்து கயனா போறா. அவர்னா அண்ட் மற்றும், உன்கேனா அவ, யுத்த கேலியே யுத்தத்துக்காக, லல்காரனா அவங்கள சேலஞ்ச் பண்ணி கூப்பிடுவோம் இல்லையா, சவால் விட்டு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ செய்யறா. தோனோ குஷல் யோதாத்தே. தோனோனா போத், ரெண்டு பேருமே, பரசுராமரும் சரி பீஷ்மரும் சரி. குஷல்னா ஸ்கில்டு, ரொம்ப நல்ல திறமையான யோதானா வாரியர்னு அர்த்தம். திறமையான போராளிகள் அவங்க ரெண்டு பேருமே. அவர் தான் அண்ட் மற்றும், தனுஷ் வித்யா கே ஜான்கார்த்தே. தனுஷ்னா அது வில் வித்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, வித்யான வித்தை. வில் வித்தையில ஜான்கார் நல்லா தெரிஞ்சவங்க, ரெண்டு பேருமே நல்லா வெல் நோன் பர்சன். தோனோ கி ஜீதேந்திரிய அவுர் பிரம்மச்சாரி தி. தோனோனா போத், ரெண்டு பேருமே ஹி ஜீதேந்திரியா வெற்றி பெற முடியாதவங்க, அதாவது ரெண்டு பேருமே சண்டையில தோக்காதவங்க. அவர்னா அண்டு மற்றும், பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணிக்காத ஆளுங்களும் கூட. சமா சமான் யோதாவும் கி டக்கர்த்தி. சமான ஈக்குவல், ரெண்டு பேரும் சமமான யோதாவும், ரெண்டு வாரியர், ரெண்டு சமமான போராளிகளுக்கான டக்கர்னா மோதல்னு அர்த்தம். ரெண்டு பேரும் இப்போ மோதிக்கிறாங்க. கை தினோ தக் யுத்த போத்தா ரஹா. கைனா மெனி, நிறைய தினோனா டேஸ், நிறைய நாள் வரைக்கும், தக்குனா டில் தட், நிறைய நாள் வரைக்குமே யுத்த ஹோத்தா ரஹா. யுத்தம் வந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. ஹோத்தானா ஹேப்பன், யுத்தம் வந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. फिर भी हार जीत का निश्चय न हो सका. फिर भी அப்புறமும் கூட, பீனா ஆல்சோ அப்புறமும் கூட, हार जीत. हारனா தோத்தது, जीतனா வெற்றி பெற்றது. தோத்தவங்க யாரு, வெற்றி பெற்றவங்க யாருங்கிறதுக்கான நிச்சயம்னா ஒரு முடிவு. நிச்சயம் ந ஹோ சக்கா. ந இஸ் நெகட்டிவ் இல்லையா, சோ அவங்களுக்கு யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கிற ஒரு முடிவு வந்து ந ஹோ சக்கா, கிடைக்கவே இல்ல. अंत में परशुराम ने हार मान ली. अंतனா கடைசியா, முடிவா பரசுராமன் என்ன பண்ற, ஹார் மான்லி. ஹார்னா தோத்ததா, மான்லா ஒத்துக்கிறாரு. அவர் கடைசியா தோத்ததா ஒத்துக்கிறாரு. அவர்னா அண்டு மற்றும், உன்ஹோனே அம்பாசே கஹா. உன்ஹோனேனா அவரு, அம்பாசே அம்பா கிட்ட வந்து கஹான சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஜோ குச் மேரே வஷ்மேதா கர் சுக்கா. ஜோ குச்னா எதெல்லாம் வந்து மேரே வஸ்மேதா, மேரேனா என்னுடைய, என்னோட வசத்துல இருந்துச்சோ,
கர்ச்சுக்கா செஞ்சு முடிச்சிட்டேன். எதெல்லாம் என்னால முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப் தும்ஹாரே லியே யகி உச்சித் ஹை. அப்படின்னா நான் இப்போ வந்து தும்ஹாரே லியே உனக்கு வந்துட்டு யகினா இதுதான், உச்சித் ஹை உச்சித்னா கரெக்டா இருக்கும், கரெக்டானது இதுதான், ப்ராப்பரானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற அப்படின்னா கி தும் பீஷ்மஹிக்கு ஷரண் லோ. தும்னா நீ வந்து பீஷ்மஹிக்கு பீஷ்மர் கிட்ட ஷரண்லோனா சரணடைஞ்சிரு, அதாவது சரண்டர் ஆயிரு அப்படிங்கறத சொல்றாரு. பர் அம்பா ஐசி பாத்தோ சே கப் விச்சலித் ஹோனே வாலி தி. பர்னா பட் ஆனா, அம்பா வந்து ஐசி பாத்தோ சே ஐசினா லைக் தட் அந்த மாதிரியான பாத்தோனா விஷயங்கள்ல கப்னா எப்போ வந்து விச்சலித் ஹோனே வாலி தி விச்சலித்னா திசை திரும்புறது, அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஆளாவுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. होने वाली थी அந்த மாதிரி ஆளாவுங்க. उसने वन में जाकर फिर तपस्या तपस्या शुरू की. उसने அவங்க वन में जाकर वनना வனத்துல, அதாவது ஃபாரஸ்ட்ல ஜாக்கர்னா போய் फिरனா அகைன் திரும்பவுமே தபஸ்யா சுருக்கி. தபஸ்யானா தவம் பண்றத, शुरूனா ஸ்டார்ட் பண்றது, தவம் பண்றத அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர்னா அண்டு மற்றும் தபோவன் से श्री रूप छोड़कर पुरुष बन गई. தப்போவன்னா அந்த ஃபாரஸ்ட்ல வந்துட்டு ஸ்ரீ ரூப் சோடுக்க, ஸ்ரீனா பொண்ணு உருவத்தை வந்து சோடுக்க விட்டுட்டு லீவ் பண்றது, விட்டுட்டு புருஷ் பன் கை. புருஷ்னா ஒரு ஜென் மாதிரி ஆனா கெட்டப்ல பன்கைனா ஆகிடுறாங்க, ஒரு ஜென் மாதிரி ஆகிடுறாங்க. அவர்னா அண்டு மற்றும் உஸ்னே அப்பனா நாம் ஷிகண்டி ரக்லியா. உஸ்னேனா அவங்க, அப்பனா தன்னுடைய நாம்னா பேரு, தன்னோட பெயரை வந்து ஷிகண்டி ரக்லியா, ஷிகண்டின்னு ரக்னா வச்சுக்கிறது, ஷிகண்டிங்கிற பேரை அவங்க வச்சுக்கிறாங்க. जब कौरवों और पांडवों के बीच कुरुक्षेत्र के मैदान में युद्ध हुआ. ஜப்னா வென் எப்போ வந்து கௌரவம் அவர் பாண்டவம், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பீச்ல நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல குருஷேத்திரமே கே மைதான்மே. குருஷேத்திரங்கிறது ஒரு பிளேஸோட நேம். குருஷேத்திர பிளேஸோடைய மைதான கிரவுண்ட், அந்த மைதானத்துல யுத்துனா யுத்தம் ஸ்டார்ட் ஆகுதோ, தோனா அப்போ பீஷ்மக்கே விரோத் லடுத்தே சமை. பீஷ்மருக்கு விருதுனா ஆப்போசிட்டா எதிர்த்து, லடுத்தே சமை சண்டை போடுற டைம்ல, சமைனா டைம், லடுத்துனா சண்டை போடுற டைம்ல ஷிகண்டி ரத்துக்கே ஆகே பைட்டாத்தா. ஷிகண்டின்னு வந்துட்டு ரத்னா ரதத்தோடைய ஆகேனா முன்னாடி, ஃப்ரண்ட்ல வந்து பைட்டாத்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்னா அண்டு மற்றும் அர்ஜுன் டீக் உஸ்கே பீச்சே. அர்ஜுனர் வந்துட்டு டீக்னா கரெக்டா, உஸ்கே பீச்சேனா பேக் சைடு, அவருக்கு பின்னாடி, அந்த சிகண்டினிக்கு பின்னாடி அர்ஜுனர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஞானி பீஷ்முக்கோ யக் பாத் மாலும் தி. ஞானினா ரொம்ப நாலேஜபிளான பீஷ்மருக்கு வந்து கோ யக் பாத்னா இந்த விஷயம் வந்து மாலும்னா தெரியுமா, என்ன விஷயம் அப்படின்னா कि अम्बा ही शिगंडी का रूप धारण किए हुए हैं. கி என்ன அப்படின்னா அம்பா தான் வந்துட்டு ஷிகண்டிகா ஷிகண்டிங்கிற ரூப்னா ரூபத்துல வந்துட்டு ரூப்தாரன் ரூப்தாரன்னா அந்த வடிவத்துல வந்திருக்கிறா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. इसलिए उन्होंने उस पर बाण चलाना अपनी वीरोचित प्रतिष्ठा के विरुद्ध समझा. इसलिए அதனால உன்ஹோனே அவர் வந்துட்டு உஸ்பர்னா அவங்க மேல பான் சலானா, பான்னா பானம், அந்த அம்ப வந்துட்டு விடுறது, சலானா விடுறது, அம்பு விடுறது வந்துட்டு அப்படி வீரோச்சித் பிரதிஷ்டா. அப்படின்னா தன்னுடைய வீரோச்சித் பிரதிஷ்டா அப்படின்னா தன்னுடைய அந்த பிரிஸ்டீஜ், தன்னுடைய அந்த போர் குணத்துக்கு வந்துட்டு விருதுனா எதிரானது அப்படிங்கறத சமஜா நினைக்கிறாரு, அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி சிகண்டி கோ ஆகே கர்கே அர்ஜுன் ने भीष्म पितामह पर हमला किया. ஷிகண்டிய வந்துட்டு ஆகேனா முன்னாடி வச்சுக்கிட்டு அர்ஜுனர் வந்துட்டு பீஷ்ம பிதாமகர் பீஷ்மர் பிதாமகங்கிறது பீஷ்மரை தான் குறிக்கிறவர். பீஷ்ம பிதாமகர் அவர் மேல வந்து ஹம்லானா அட்டாக் பண்றது, அட்டாக் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. அவர்னா அண்டு மற்றும் அந்துனா கடைசியா எண்டுல வந்துட்டு உன்பர்னா அவர் மேல விஜய் பிராப்திக்கு, விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், வெற்றி பெறுறது, விஜய் பிராப்திக்குன்னா வெற்றி பெற்றுறாங்க, பிராப்தினா கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிடுறது. ஜப் பீஷ்ம ஆகத் ஹோக்கர் பிருத்வி பர் கிரே. ஜப்னா எப்போ வந்துட்டு பீஷ்மர் வந்து ஆகத்னா காயமடைஞ்சு, காயமா ஆகி, பிருத்வினா உலகம், அந்த வேர்ல்டு, இந்த பூமி மேல கிரேனா உழுவுறாங்களோ, தப்புனா அப்பதான் ஜாக்க அம்பாவுக்கு வந்துட்டு
குரோத்னா கோபம் வந்து சாந்தி ஆகும், அதாவது அமைதியாகும், அவளோட கோபம் வந்து தீரும் அப்படிங்கறத சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த நிறைகுலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.